இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு கடலையில் இந்த உப்பு கடலை எடுத்து வச்சுக்கலாம். இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த உப்பு கடலையை தோல் நல்லா எடுத்துட்டு இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தூள் பண்ணி நம்ம தூள் பண்ணியாச்சு. நம்ம அந்த உப்பு கடலையை இப்போ இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இந்த ஒரு கப்பு உப்பு கடலைக்கு இந்த கப்பில் அரை கப்பு முந்திரி எடுத்திருக்கேன். இதையும் தூள் பண்ணி எடுத்து வந்துடலாம். முந்திரியை நம்ம பொடி பண்ணியாச்சு. கேஷ்யூ பவுடர் அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு கடலை எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பில் அரை கப்பு சர்க்கரை, இதையும் பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். சர்க்கரையும் ஒரு 3 ஏலக்காவையும் பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம். இப்போ இந்த சர்க்கரையும் இதில் போட்டுடலாம். சுகர் பவுடரையும் இதில் போட்டாச்சு. சன்ஃப்ளவர் சீட்ஸ் அதை ஒரு அரை கப்பு இதில் போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/3 கப்பு நெய் எடுத்திருக்கேன். இப்போ சூடு பண்ணி இதில் ஊற்றுறேன். தேவையான நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். இப்போ கலக்கிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு வர வரையும் நெய் உருக்கி இதில் ஊற்றிட்டே இருக்கணும். நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையானது இப்போ லட்டு பிடிச்சிக்கலாம். லட்டு பிடிக்க வரும் பாருங்கள். அந்த இதுக்கு வந்தால் நெய் போதும்னு அர்த்தம். வந்துடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உப்பு கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, ஈஸியான ரெசிபி. டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த ஹெல்த்தி லட்டு உப்பு கடலை ஹெல்த்தி ரெசிபி உப்பு கடலை லட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்க. என் சேனலையும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.